இந்த நாட்டுப்பட்டி எடுத்து காட்டியிருக்கோம். இது எவ்வளோ நேரம் கிண்டோணும்? மோசாப்போதல் விற்கிறேன். பாட்டி இதான் வந்து இலங்கை தமிழர் குடியிருப்பு. தாத்தா அடிக்கிறது இந்த இருக்கா வேண்ட வீடு நிறைய வீடு இதுதான். இந்த முழுக்கம் காய பாருங்க. இதெல்லாம் நீ குடிக்கணும். பேங்குக்கு போகலன்னு வைங்களேன், செய்திருக்கலாம். சாப்பிடுங்க. சாப்பிட்டு தொதல் கண்ட போயிடும் ஐயா ஓடிட்டான். இப்போ தொதல் கண்ட போயினோம். அதுக்கு கல்லெல்லாம் வச்சு நெருப்பு கொடுத்துட்டோம். தேங்காய் திருவினா தானே அப்போ எங்கே வைக்க பேரமோ அம்மா வெயிட்ட தாச்சி சட்டி ஆ சீனியை போட்டுக்கலாம் போடுறது. இது எவ்வளோ நேரம் கிண்டோணும்? எது தேங்காய் பொருள் பாருங்க. அப்படி சட்டியாக ஊற்றாங்க. பிடிங்க நானும் ஊற்றுறேன். ஊற்றுறீங்களா? தேங்காய்பால் சீனி இப்படி தான் வந்துட்டு இவ்வளவு தானேண்ணா? இதை போட்டு நீ கிண்டி 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 கொண்டு போகணும். புகையை காணும். எவ்வளோ நேரம் கிண்டோணும்? இப்படி 1 மணித்தியாக கிண்டோணும். மிஷின் இல்லையா? பாருங்க அல்வா செய்து முடிச்சு. இது அல்வான்னு தொதல் கண்டிதவா இதில் வைக்க இதில் இருக்கிறவே இல்லை. வந்து இந்த வீடுகள் வந்து கூடுதலாக குடியுரிமை பெற்று வந்தாக்கலாம். இங்கே குடியுரிமை பெற்றிருக்கணும். ஓ கதைச்ச பாட்டின வீடு நாய் நிற்குதான் முன்னுக்கு. மெயின் ரோடு சரி.
பாருங்க மாடு வியாபார இஞ்சால ஆடு இங்கே ஆட்டுப்பட்டி எடுத்து காட்டியிருக்கோம் நிறைய ஆடு உண்டு அது சரி வாசலில் போங்க விளையாட்டை வீட்டுக்கு முன்னும் கோலம் போட்டிருக்கு பாருங்க அந்த காலத்தில் இந்த யாழ்ப்பாணத்தில் பக்கத்து வேலியில் எல்லாம் மறைக்காமல் இந்த மாதிரி வீடு அந்த ஞாபகம் இருக்குது இப்போ மதுளில் கட்டி பக்கத்து வீட்டுக்காரனோட கதைக்கிறேன்ல எங்கே யாழ்ப்பாணம் ஊர் வரல கோயிலப்பா இது என்ன கோயில் இது கோயில் இது நேற்று இதால் வரல இல்லை நம்ம இது கேம்ப் கோயில் ஓ என்ன பேர் முத்துமாரியம்மா முத்துமாரி அம்மன் கோவிலாம் கோயிலில் பூஜை நடக்குது முத்துமாரியம்மன் திருக்கோவில் பூசாரி கலைஞர் காவலாளி இல்லத்தமிழர் குடியிருப்பு கோயிலை பார்த்துட்டு வந்தேன் நான் ஐயப்பன் சாமி முத்துமாரியம்மன் அங்கே கிரவுண்டு பக்கத்தில் மெயின் ரோடுக்கு நிறையவே இருக்குது பாருங்க ஒரு திறந்த வழி ஏரியா இது என்ன இது பள்ளிக்கூடமோ ரேஷன் கடை அங்கால அந்த சம்பளம் போடுவாங்கல்ல ஓ 15 நாளைக்கு இருக்கு அது ஆஹா இது ஒரு பூங்கா மாதிரி திருநெல்வேலி மாவட்டம் கலைஞர் நினைவு பூங்கா இது பூங்கா பூங்கா என்ன பூண்டுவாதி போயிருக்கு அது இதில் நம்ம அக்கா குடும்பம் அதை செய்யவும் அநியாயமாக வடிவா நல்ல ஒரு இடத்த வடிவா செய்துக்கலாம் செய்வாங்க சின்ன பிள்ளையால ஆடுறதுக்கு ஏற்ற மாதிரி பாருங்க என்னது தண்ணீர் வண்டிகள் தண்ணீர் குடிநீர் நாங்கள் வந்த இடம் கடந்து வந்த இடம் இதுதான் வேலைகளுக்கு போயினமோ ஓ போயிட்டு சாயந்தரம் வந்தாங்கன்னா 1000 ரூபா மண்ணால் வானம் தோன்றது அப்படின்னா இந்த வானம் தோண்டுவாங்களே வீடு கட்டுறது ஓ இதே மறுவாழ்வாம் அந்த பக்கம் தானே வரலாமோ அந்த பக்கத்துலேயும் வரலாம் இதாலையும் வரலாம் அது சும்மா திறந்த இதுதான் மெயின் ஓ இதான் மெயின் பார்க்கணும் அந்த பக்கத்தால் வந்து நான் நின்றுட்டு இந்த பக்கத்தால் வந்து இதான இலங்கை தமிழ் மறுமாறுமுவா இந்த காணொலியில் ஒன்றை குறிப்பிட பஸ் ஸ்டாண்டு இதில் தான் மெயின் ரோடு வருது அதுக்காக தான் நேற்று இந்த வேலை பார்த்தாங்க இந்த இதான் போட்டது நேற்று ஹைவே இதாக பாருங்க நேற்று சொன்னீங்களா கரண்ட் வரல என்ன ஓ இந்த இது போஸ்ட்டுகள் புதுசாக போட்டாங்க பழசை விட்டுட்டு புதுசு போடுறாங்க பாருங்க தெரியுதா தெரியும் நான் மேய்ச்சி கொண்டு அண்ணன் இப்போ ஹைவே இருக்குல்ல அந்த ஹைவேக்கு பக்கத்தில் நான் வந்து இறங்கினேன் அப்போ பார்த்தேன் கோயில் இருந்தது போய் பார்ப்போம்டா இதுக்கு நிறைய இலங்கை தமிழாக்கள் இருக்காங்க ஏன்னா தெரியல நான் அந்த பக்கத்தால் வந்தேன் அந்த பக்கத்தால் வேறு அது வந்து இலங்கை தமிழ் மறுமாள் முகாமன்னு சொல்லி தான் இருந்துச்சு எதில் நீங்கள் அங்கால தான் போகணும் ரோட்டுக்கு அந்த சைடில் இந்த கேம்புக்குள்ளுக்கு நான் போகல சும்மா மேலோட்டமாக வீடியோ எடுத்தேன் மற்றது வந்து தெரிஞ்சாக்களை வச்சு அங்கே வீடியோ எடுத்துகிட்டு அதை தந்தவ அப்போ அதை போட்டு விட்டுனான் இது வந்து பிரதான அதிவேக நெடுஞ்சாலை இது இப்படியே இந்த ரோடு அங்கே போகுது இஞ்சாலை இந்த பக்கம் இது மதுரை கன்னியாகுமரியோ கேரளா வந்தீங்க நான் ட்ரெயினில் வந்தேன் திருவனந்தபுரம் இதால் நான் போயிருக்கிறேன் அங்காளி பக்கம் முடிக்கணும் போயிடட்டும் வண்டியில் அவன் பெட்ரோல் போட்டு நிற்கிறான் நான் பழுப்பில் இவங்க வார வேது தட்டி விட்டுட்டு போயிடுவாங்க நிற்கிற மாதிரி கிடையாது வேறு எப்படி வராங்க இப்படி வந்தால் அங்கெல்லாம் ஃபைன் அடிச்சு தூக்கிடுவாங்க இப்படி ஹைவேல அங்கே ஓடையில அது இந்த மாதிரி இல்லையா எல்லாம் தேலாமல் வரும் டாக்ஸி வியாபாரம் இது காஞ்சதா அது பச்சை 20 ரூபா ஒரு சுண்டு புரண்டை என்ன விலை வரீங்க 25 ரூபா கட்டு புரண்டா பாருங்க இதுவும் காஞ்ச ஆயிரம் பூவா அப்படியா இருக்கும் காஞ்ச பச்சையா இருக்கா இந்த கடையில் வாங்க மரக்கறிகள் இருக்குது போய் கிட்ட போய் பார்ப்போம் என்ன மாதிரி உண்டு காலங்கிழங்கு இருக்குது கிழங்கு என்ன இல்லை சார் இது
50 50 rupees. 15 rupees. எல்லாம் மழை இல்லாதபடியாக நல்ல காய்கறி எல்லாம் வந்துருக்கு, நல்ல ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கு. இங்கே நாட்டு பூண்டு தான் கூட பாருங்கள், இங்கே பார்த்தாலும் நாட்டு பூண்டு வச்சுருக்கீங்க பாருங்கள், பெரிய வெள்ளை பூண்டு நல்ல காரமாக இருக்கும். அதெல்லாம் உடைக்கிறதே வேணாம். அந்த பனங்கிழங்கு இருக்குது, அம்மா பனங்கிழங்கு இருக்கிறா. எவ்வளோம்மா பனங்கிழங்கு? 20 ரூபா பாருங்க. என்ன சைஸ் பனங்கிழங்கு? பனங்கிழங்கு 20 ரூபா. மரவள்ளி கிலோ 40 ரூபா. மரவள்ளி கிலோ 40 ரூபா. வெள்ளை பூண்டை பாருங்க. நாட்டு பூண்டு. இது நாட்டு பூண்டு வரும். இது எவ்வளோ தம்பி கிலோ? இது எவ்வளவு? 140, 160, 180. இது என்னது? கிலோ 300 ரூபா. ஜாஸ்தியாக இருக்கா? எல்லா இடம் நாட்டு பூண்டுகள்லாம் வச்சுக்கிறாங்க. 90 ரூபா இருக்குது. 90 30, 3 ரூபா படி பாருங்க. நாட்டு பூண்டு தான் கூட. 40 ரூபா, 80 ரூபா. இது வந்து தெற்கு ரத வீதி. முதல் போனது மேற்கு பக்கம். என்ன விலையா கிலோ? 40 ரூபா. பச்சை கச்சா கிலோ 40 ரூபா. என்ன விலையா கிலோ இது? என்ன விலை கிலோ? 50 rupees. இது பேர் என்ன? சப்போட்டா. சப்போட்டா 2 கிலோ 100 ரூபா. இது நாட்டு கொய்யாவா? என்ன விலை? எவ்வளோ ஐயா கிலோ? 1 கிலோ. என்ன விலை? என்ன விலை? 80 rupees. அது தேன்கடி, இது ரசாடி, எது வேணும்? நாங்கள் மொந்தம் கட்டுறோம். நாங்கள் அதில் இருக்குது, மொந்தம் கட்டை இருக்குது. 3 தெரியாது. அதை விட்டுடு கதையை விட்டுடு. இது வந்து இப்படி தான் இங்கே வாழைக்கண்டு இது தண்டை விற்கிற பாருங்க. இப்படி வச்சு தான் வண்டி நட்டுறா கொண்டு போகுது. இது எங்கள் அதிரியா மொந்தனம் நிலத்தில் தோண்டி எடுத்துட்டு வரேன். இருக்கு புரண்டு. எவ்வளோ அது? கட்டு எவ்வளோதா? புரண்டு எவ்வளவு? 10 ரூபா. புரண்டை 10 ரூபா. இது சார் இது என்ன? இது என்ன? இது தேன்காதலியா? தேன்காதலி. இது என்ன கட்ட வேணும் உனக்கு? இல்லை என்ன என்ன இது? என்ன இது? இது வந்து இப்படி தான் நடுறதா? ரைட் ரைட். இங்கே இப்படி தான் பண்ணி நடுவாங்க எல்லாம். முள்ளங்கி இருக்கு. இல்லை இது. வணக்கம் உலகத் தமிழர்களே, நண்பர்களே. இனிய அட்வான்ஸாக பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்போ இங்கே சிதம்பர தேருக்கு வந்திருக்கிறேன். மறுநாள் தரிசனம். அப்போ நான் இப்போ இந்த சிதம்பரத்தில் உள்ள மேற்கு வீதியில் உள்ள இந்த அண்ணா மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறேன். சிதம்பரத்தில் உள்ள மார்க்கெட்டு அதுதான் பெரிய மார்க்கெட்டு. இந்த மார்க்கெட்டில் சில மாதங்களுக்கு முன்னுக்கு வந்தேன். இதை மீண்டும் எடுத்து கொள்ளலாம் என்று வருகிறேன். மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வணக்கம் சாமி, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எப்படி வியாபாரம் போகுது? பரவாயில்ல. பரவாயில்ல. நீங்கள் என்ன இப்போ சபரிமலை? இல்லை இல்லை. அப்போ என்ன விரதம் இருக்கிறீங்க கோயிலுக்கா? எப்போதும் அப்படி தான். எப்போதும் இப்படி தான். அப்போ நீங்கள் சாமியாகிட்டீங்க. அவர் காய்கறி தான் சாப்பிடுவீங்க, மாமிசம் நம்ம தானே? ரைட். அப்புறம் கிழங்கு எப்படி போகுது சார்? கிழங்கு என்ன போகுது? 40 ரூபா. கிழங்கு 40 ரூபா. வாழைக்காய்? வாழைக்காய் 40 ரூபா. 40 ரூபா.
சவு சவு சவுச்சோ 40. 40 ரூபா. இங்கே இருக்குது முள்ளங்கி இருக்குது முள்ளங்கி 40 ரூபா. 40. பீட்ரூட் இருக்குது. பீட்ரூட் 50 ரூபா. போஞ்சி இருக்குது 80 ரூபா. நல்ல வெங்காயம் வச்சுக்கிறார். வெங்காயம் 25 ரூபா. இஞ்சி இருக்குது. என்ன ஒரு இஞ்சி போடுறீங்க? இஞ்சி 80 ரூபா. இது என்ன நாட்டு இஞ்சியா? நாட்டு இஞ்சி. நல்ல காரமாக இருக்கு. என்ன விலை? 80 ரூபா. 80. சிலோனில் கொண்டு போய் தான் வேணும். சிலோனில் 1000 ரூபா. 1000 ரூபா கொஞ்சம் கொண்டு போய் தான் வேணும். ஓகே. போஞ்சி என்ன விலைக்குது தம்பி? போஞ்சி 80 ரூபா இருக்குது. கிலோ 80 ரூபா. ஆமாம். இது என்னது? கொத்தவராய். கொத்தரவங்க என்ன விலை விற்கிறீங்க? கிலோ 50. கிலோ 50 ரூபா. இது என்னன்னு சொல்றது? அவரைக்காய். அவரைக்காய் என்ன விலை விற்கிறீங்க? 50 ரூபா. 50 ரூபா. கம்மியாக இருக்கு. வெண்டைக்காய்? வெண்டைக்காய் 50 ரூபா. வெண்டைக்காய் 50 ரூபா. இலங்கையில் 400 ரூபா. 400 ரூபா. பீட்ரூட் என்ன விற்கிறீங்க? பீட்ரூட் கிலோ 30 ரூபா. கிலோ 30 ரூபா. கொஞ்சம் கொண்டு போய் தான் வேணும் இலங்கைக்கு. புடலங்க? புடலங்க 60. 60 ரூபா. முள்ளங்கி 40. 40. இந்த இந்த பூக்கோன்னு எப்படி சொல்றது? 50 40. 50 40 பெருசு 50. சின்னது அது ஒரு பூக்கணக்கா? பூ கணக்கு 40ம் 50ம். இப்போ இது பூக்கணக்கா. மற்றது பாவக்காய் என்ன போடுறீங்க? 80 ரூபா. 80 ரூபா கிலோ. கேரட் 50. 50 ரூபா கேரட்டு. இந்த கத்திரிக்காய்? கத்திரிக்காய் 50. கத்திரிக்காய் 50. மாங்காய்? மாங்காய் 100. இது முட்டைக்கோஸ்? கோஸ் 30. 30 ரூபா. இது என்னன்னு சொல்றது? அவரைக்காய். அவரைக்காய் என்ன போறீங்க? 80 ரூபா. 80 ரூபா. இது 80 ரூபா. பீக்கங்காய். பீக்கங்காய் 80 ரூபா. இந்த மிளகாய்? மிளகாய் 60. 60 ரூபா. இது என்னன்னு சொல்றது? சவுச்சவ். சவுச்சோக் என்ன போறீங்க? 40. 40 ரூபா. தக்காளி இருக்கு என்ன போறீங்க? 50 ரூபா. 50 ரூபா. இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம்? 80 ரூபா. 80 ரூபா. பெரிய வெங்காயம்? 40. 40 ரூபா. பச்சை கொச்சிக்காய்? பச்சை மிளகாய் 60. 60 ரூபா. எல்லாமே ரொம்ப கம்மியாக இருப்பாருங்க. தம்பி இந்த கடைக்கு வாங்கோ. வந்து இந்த கடையில் வந்து வேணுங்க. பேர் என்ன தம்பி? எப்படி சொல்ற கடைக்கு பேர் இல்லையா? பெரியசாமி மார்க்கெட். பெரியசாமி மார்க்கெட்டில் வந்த உடனே இந்த ரோட்டால் வந்து முதலாவது கடை தம்பி. இந்த கடை வாங்க வந்து வேணுங்க. ரொம்ப நன்றி தம்பி. ரொம்ப நன்றிங்க. அடுத்த வருஷமும் வரணும். நீங்கள் உங்களை எதிர்பார்த்து நாங்கள் இருப்போம். தேங்க்யூ. எல்லாம் சுகமாக இருக்கும். ஒரு போன வருடம் 25ஆம் ஆண்டு வியாபாரம் வந்து ரொம்ப அதிகம் இல்லை, நார்மலாக போயிட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம். சிதம்பரத்தில் காய்கறி கடை வச்சுருக்கோம். நீங்கள் போன வருஷமும் வந்தீங்க, இந்த வருஷமே எங்கள் கோயில் சாமி பார்க்க வந்திருக்கீங்க. சிறப்பான தரிசனம் உங்களுக்கு கிடைக்கிறோம். அதெல்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. போன வருஷம் மழை இருந்துச்சு, ஆனால் ரொம்ப பாதிப்பு கிடையாது. இலங்கையில் அதிகமாக பாதிப்பு இருந்தது, நியூஸில் பார்த்தோம் நம்ம. இப்போ எல்லாம் பழைய நிலைமை மாறிடுச்சுங்களா? வரல. அங்கே எல்லாமே காஸ்ட்லியா? இப்போ ரேட்லாம் பயங்கர விலை. 80.